ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே மதி இருந்தது, இவர் எந்த நோக்கத்தில் எங்கிட்ட இப்படி வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி மதி யோசிக்கிறாங்க. மதி கவலையோடு இருக்காங்க, சுரேஷ் அப்படி பண்ணதை நினச்சி. அப்புறமா ரேவதி போய் பேசுகிறாங்க, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காது மதி, சுரேஷ் ஒன்றும் தப்பான ஒரு எண்ணத்தில் வரல, என் புருஷ் இருக்காரு பற்றி அவர் சொல்லி தான் அவன் அந்த மாதிரி பண்ணுறதுக்கே இருந்தான்றாங்க. நான் எவ்வளோ சொன்னேன், ஆனால் என் வீட்டுக்காரர் தான் கேட்கல. இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி இல்லை சுரேஷ், அவன் அப்படியெல்லாம் விட்டு தப்பாக நடந்துக்க மாட்டான். இங்க பாரு, 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருங்க, சரியா? ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு அடுத்து என்ன பண்ணலான்றத முடிவிடுங்க. எவ்வளவு நாளைக்கு நீங்க இப்படி சண்டை போட்டுட்டே இருப்பீங்க சொல்லு மதின்றாங்க. நிறைய விஷயங்களை நீ சுரேஷும் மனுஷ விட்டு பேசுனீங்கன்னாவே இருக்கிற பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்ன்றாங்க. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன்றாங்க. புரியுதுக்கான்றாங்க. சுரேஷ் என்னடா இப்படி நடந்துக்கிட்டானே நம்ம கிட்ட அப்படின்ட்டு எந்த காரணத்தை கொண்டும் அதை நினைச்சு நீ ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணாதுன்றாங்க. உண்மையிலே தம்பின்றதுக்கு சொல்லலாம், அவன் ரொம்ப நல்லவன் தான். ஆனா எந்த விதத்துல அவன் உன்னை கஷ்டப்படுத்தினான்னு தெரியல, அவன் உனக்கு தப்பா தான் தெரியறான்றாங்க. போக போக எல்லாமே சரியாயிடும், நீ அவனும் சந்தோஷமா வாழ்வீங்க, அதை எங்க கண்ணால நான் பார்க்க போறேன்றாங்க. நான் சொன்ன மாதிரி சுரேஷை புரிஞ்சு அவன்கிட்ட நல்ல விதமா பேசி பழகி அவன் கூட ஒன்று சேர்ந்து வாழப்பாரு, உன்னுடைய விருப்பம் தான் அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்ப சொன்னதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க மதி. அவர் எல்லா விஷயத்துலயும் கரெக்டாக தான் இருந்திருக்காரு, ஆனா இந்த மாதிரி விஷயத்துல தான் இந்த மாதிரி பண்றாரு, கோவம் வந்ததான் சில விஷயங்கள் இது மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல மதி யோசிக்கிறாங்க. எங்க அவர் தப்பு பண்றாருன்னா மாமான்ற ஒரு இடத்துல தான் அவர் எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு நடந்துக்கிறாங்க. அவங்க மாமா பண்றதுதான் நிறையவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மதி நினைக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய பிரமுல சுரேஷை எப்படி மதி அதாவது திருத்த போறாங்க தான் மாமா கிட்ட இருந்துன்றத அடுத்து வரக்கூடிய பிரமுல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.